நல்லூர் என்பது இவ்வளவு ஆயிரம் லட்சம் மக்கள் வந்து வழிபாடு செய்கிற இடம். இந்த மதத்தை செய்ய கூட தயக்கங்களுக்கு இருக்கு. எல்லாரும் மனப்பூர்வமா நல்ல நோக்கமன்றதாக செய்கிற மாற்றங்களும் நாங்கள் கலங்கான விரோதமான முடிவோடு இருக்கிறதுல மாற்றம் யாருக்கும் பாதிப்பு இல்லாம செய்யலாமலே நாங்கள் பெரியாக்கள் இல்லை. ஆலய சூழலில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி நானோடு பதிவு செய்யப்பட முடியாது. இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. நடந்தது நடந்து விட்டது. ஏனைய கலாச்சாரங்களுக்கோ எதிரான கருத்து அல்ல. நல்லூர் கந்த சுவாமி கோயில் மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு கோயில். நாங்கள் அதுக்கு பூரணமாக எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். சின்ன உதாரணம் சொல்றேன். நல்லூர்ல திருவிழா காலத்துல நான் கிட்டத்தட்ட 35 வருஷம் சூழல். நல்லூர் திருவிழா காலத்துல எனக்கு துக்கா மணிமண்டபம் கட்டி 25 வருஷம் அங்கே பார்த்தறிவு எங்களுக்கு தெரியும் பார்த்தறிவு. ஆனால் நாங்கள் ஒரு காலம் நான் வாகனத்தை ஓடி மட்டும் பாரு நடந்த வெறும் இரவு 10 மணி தான் மணிமண்டபம் சாமான்கள் தேவையான குணம்புறது இயன்றவரை தவிர்த்து இவ்வளோ பேர் எத்தனையோ வருஷமா நேர்த்தி வச்சு பிரதண்டம் அவங்க நாங்கள் எங்கெல்லாம் ஓடிச்சிருந்த வாகனத்தை மண்டபத்துக்கு சாமான்கள் உண்டாரன்னு கொண்டடையிலாங்கன்னா அடியடிச்சு கும்பல பிரதண்டம் பண்றது எல்லாமே அவங்க தெய்வீகமானது. நல்லூர் கொடியேறிட்டார் ஊர் உலகம் எல்லாமே தாங்களும் கொடியேறணுமா என்றார். அந்த புனிதத்தை எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவோம். சில பள்ளிகள் இருக்கலாம், அது கலைத்து பேசுவோம். என்னை பொறுத்தவரை ஒரு மிகச்சரித்திர பிரசித்தி பெற்ற கோயில். எதிர்காலத்தில் இந்த கோயில் தொடர்பாக வழக்குகள் கூட்டாங்கள் சண்டைகள் இருக்கக்கூடாது. எல்லாமே நாங்கள் மிக கவனமாக ஒற்றுமையாக கோயிலுக்கு அருகில் வசிப்பவர்கள் எல்லாம் சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த 30 நாள் நல்லூர் வீதியில வாழ்றதே ஒரு பெரிய பேருவார். மறுபடியாக அதை நீங்கள் அந்த பிரச்சனை அதை நீங்கள் யோசிக்கக்கூடாது. எப்போ நல்லூர் திருவிழா இருந்ததுதான் எதிர்பார்த்து அதனுடைய தயவு செய்து நாங்கள் சட்டத்திட்டங்கள் இருந்தது எல்லாம் போனால் அவர் சரியான பிரகடனம் செய்தால் எவ்வளவோ சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் நான் இதை அனுபவித்தேன். கீழ்நிலையே அதான் செய்யாம இருக்கிறது காரணம். கீழ்நிலையில எங்களுக்கு மடம் இருக்கு, பக்கத்துல எல்லாம் இருக்கு. அது செய்ய போனால் எவ்வளவு தூரத்துக்காக ரத்தி பெறணும். புனித ஸ்தலமா பிரகடனம் செய்தால் அது பெரிய கருத்து. புனித ஸ்தலமா பிரகடனம் செய்தால் அது என்னென்ன சட்டங்களுக்கு இவங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தயந்து யாரும் வீடு கட்டினா மீன் வீடு கட்டினாக்க எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. அப்படி இப்ப நாங்கள் ஏதோ ஒரு வழியில பக்தர்களுக்கு முடிஞ்சது இல்லாமல் திருவிழா காலத்தை அதாவது இது இந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல பிரகடனம் செய்வது என்னன்னா சும்மா எதிர்காலத்துல இந்த இது தொடர்பாக ஒரு நிபந்தனை முறையில நாங்கள் செய்யப்படுறது இல்லையா. இன்றைக்கு பாருங்க கோயில் சுற்றாடல்ல 250 குடும்பத்துக்கு மேல இருக்கு. வயதுல 25 கோயிலும் வந்திருக்கு. கோயிலுக்கு பிரச்சனையும் கதைக்கே சிரம் பெறாது. நல்லூர்னா பாரு. அப்ப நாங்கள் இந்த 25 பேரும் முடிவெடுத்து பிரகடனம் செய்வதே போல. ஏன்னா நல்லூர் சுற்றாடல் 250 குடும்பத்துக்கு மேலே இருக்கு. 3 கிராம சேவை அடங்கிய பகுதி வேலூர். அப்ப நாங்கள் இந்த 25 பேரும் இதுல திருத்தம் செய்யறதோ இதுல நீங்கள் புதுசா நாங்கள் சேர்க்கிறதோ கூட யாருக்கும் பாதிப்பு இல்லாம செய்யலாமலே நாங்கள் பெரியாக்கள் இல்லை. இந்த நல்லூர் சுற்றுலா முடிவை நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள் எடுக்கல. நல்லூர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாரு. மறுபடியா ஆணையாளரோ பொறியியலாளரோ நீங்களும் முடிவெடுக்கல, நாங்களும் முடிவெடுக்கல. நல்லூருக்கு எல்லாம் நாங்களே முடிவெடுக்கிறோம் எடுக்கல. ஒரு பேரியர் எல்லாரும் மனப்பூர்வமா நல்லூர் என்பது இவ்வளவு ஆயிரம் லட்சம் மக்கள் வந்து வழிபாடு செய்கிற இடம். அந்த 30 நாளும் நாங்கள் மிக புனிதமாக எங்களை ஒழுங்குபடுத்த சில கஷ்டங்களை படிச்சு எல்லாரும் சேர்ந்து அது எப்படி இலவுபடுத்தலாம் என்று பார்க்கலாமே ஒழிய நாங்கள் கடைசி பண்றோம். இந்த நான் போன கூட்டத்தில் வந்தபோது ஒரு அம்மா கடைஞ்சேரி போடா வர வேணும் வீதியிலன்னு சொன்னார். அர்த்தம் இல்லை. 30 நாள் நான் தியானம் தான் செய்ய வரும். 25 நாள் திருக்குட வீதியில வருவன் அதை ரைட் என்ற உரிமை என்றார்.
அதை நாங்கள் நல்ல சுற்றுலாடத்தில் வசிக்கிற தகுதியை இழக்கிறோம். சட்டத்தில் நாங்கள் செருப்பு போடலாமா போடக்கூடாது எல்லாத்தையும் நாங்களே உயிர் எழுதுகிறார் இல்லை. நாங்களா ஒரு மனப்பூர்வமா நல்லூர் வீதியில இப்படின்னா கையில செருப்போட ஒழிக்கிட்டு அந்த பாதையால போறான் கூட புனிதமா போயிடுங்கன்னு மற்ற பார்ப்போம். இல்லை எனக்கு உரிமை அந்த உரிமை கட்டாயம் செருப்பு போடுவேன்னு சொன்னா நாங்களும் கொடுத்த பாடில்லாத தயவு செய்து நான் சொல்ல ஒருவருடைய பகை வழக்காதீர்கள். நல்லூர் ஒரு புனிதமான இடம். அந்த புனித பாரம்பரியத்தை போயிடுறதுக்கு இப்படி ஒரு நெறிமுறையை வைக்கிறீங்க. நீங்கள் 75 வருஷம் என்னுடைய யூனிவர்சிட்டி பேப்பர் இருக்குது, இந்து சாதன பேப்பர் இருக்கு, எல்லாம் நான் பெண் ரயில வச்சிருந்தேன், நான் சேவன் வச்சிருக்கேன். அப்போ அந்த காலத்திலேயே நல்லூர் மகோற்சவத்தை கொண்டுட்டு யாழ்ப்பாணத்து போலீசாருக்கு நகர சபையாக இருக்கிறது, நகர பொறுப்பானவர் சபாவதி என்பவர் அறிக்க விடுகிறார். நல்லூர் உற்சவாதம் எல்லாரும் நடக்கும். எனவே இது காலங்காலமா நடந்து கொண்டது. நாங்கள் இனி இப்ப நாமும் கொஞ்சம் பேர் இந்த முடிவை எடுத்தீங்க. சுற்றாடல் ஒரு ஒழுங்கை இருக்கிறதுனாலே நிறைய இந்த கட்டிடமே காணாது. நல்லூர்ல சுற்றாடல் முடிவு நாங்கள் தண்ணி எடுத்து இதுதான் முடிவென்று சொல்லுகிறாரு, அல்ல இதுதான் முடிவென்று நீங்களும் பிரகடனப்படுத்துகிறார். இதெல்லாம் தெளிவாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் இந்த மக்கள் வந்து ஆலோசனை வந்தார்கள், நீங்கள் பதிகிறாங்க இதுதான் முடிந்த முடிவென்று சொல்ற தகுதி எங்கள் ஒருதற்கு நீங்கள் அதான் வடிவம். எனவே நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறத நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லணும் சேர்த்து அதை தனியா ஒதுக்கி விட்டுட்டாங்க. அதால இப்ப மாநகர சபைக்கு வந்த வருமானத்திலும் எந்த பாதிப்பும் வராது. இந்த மாதத்தை செய்யக்கூட தயக்கம் எங்களுக்கு இருக்கு. மூடி போனா நிறைய நாட்கள் வர போனமா சின்னமோ இல்லை இல்லையோ. ஆனா நாங்கள் அந்த மாதத்தை ஒரு உறுதியா முடிவு எடுத்துட்டோம் என்றால் இங்க வர கடையோட சில மங்கள இது கூட கடையில் கட்டுறதுக்கு சாத்தியம் கூடியது. இந்த காலத்துக்கு வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து நாங்க காலகாலமா ஒரு இந்த கடையில நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறது சரியான முறையில் சில விடயங்களை நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது சில வளமையான சிலமாக ஏற்படுத்த சில வளமையான இந்த ஓடிப்போர்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணோம். ஆனால் இது ஒரு நல்ல நோக்கம் ஒன்றுக்காக செய்கிற மாற்றங்களும் நாங்கள் கடுமையான விருத்தமான முடிவோடு இருக்கிறதுல மாற்றம் எடுத்தோம். நான் போனோம் இந்த டிஎஸ்ஆர்களுக்கு பல தடவை ட்ரை பண்ணால் இந்த சைக்கிள் பார்க் போடுறதுக்கு இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வெற்றி காணிகளை அடையாளப்படுத்திட்டாங்க. சில அடையாளப்படுத்தின ஓனர்ஸை கண்டுபிடிக்க ஒன்று கூட கேட்டார். அதை மாநகர சபை தற்காலிக அடிப்படையில் அதே பேர் புத்தகையில் எடுத்து போட்டு நாங்கள் அந்த காணிகளுக்கு நடத்தலாம். வரியலுக்கு வெளியில் இருக்கிற காணிகளுக்கு அது போனவங்களை வெட்டி அளிக்கையில் இந்த முறை நாங்கள் அந்த நடவடிக்கையில் வந்து கொஞ்சம் முழுலையை ஆரம்பிக்கலாம் என்றால் அது எங்களுக்கு கொஞ்சம் நிச்சயமானதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உண்மையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வழக்காளர்கள் அல்லது பழக்கங்கள்னா கால ஓட்டத்திலே என்னுடைய சட்டத்தில் ஒழுங்கு விதிகளாகவும் சட்டமாகவும் மாறி வந்திருக்கின்றன. நல்லூர் திருவிழாவினது ஏற்பாடுகள் வந்து கடந்த காலங்களிலே மாநகர சபையினது முற்றுமுழுதாக பங்களிப்போடு இடம்பெற்று வந்திருக்கிறது. நீங்கள் அறிந்தது அந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்காத பட்சத்திலே பலருக்கு பலவிதமான அசௌகரியங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. பார்க்க முடியாத உண்மை. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ஒழுங்குமுறைகள் விதிமுறைகள் இன்று உலகளாவிய ரீதியிலே பேசப்பட்டு வருகின்றன. ஆன்மீகத்தினுடைய புறப்படம் என்று கருதப்படக்கூடிய பாரத தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை முன்மாதிரியாக கொண்டு ஆலய நிர்வாகங்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அப்படியான ஒரு கோட்பாட்டியலிலே காலம் காலமாக வழிநடத்தப்பட்டு வருகின்ற இந்த முருகப்பெருமானாலேயே வழிநடத்தப்பட்டு வருகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது உங்கள் எல்லோருக்கும் ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டது போல உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற அனைத்து சைவ பெருமக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமான ஆலயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வருடந்தோறும் நடைபெறுகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ காலமும் முருகப்பெருமானுக்குரிய விரதமாக இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரத காலமும் மிகவும் முக்கியமான 2 உற்சவங்களாக வருடந்தோறும் நடைபெறுகின்றன. ஆக திருவிழா என்றால் 28 நாட்கள்,
கந்த சஷ்டி என்றால் 6 அல்லது 7 நாட்கள். இந்த நாட்கள் அந்த இறைவனுக்குரிய முருகனுக்குரிய ஆலயத்துக்குரிய நாட்கள் என்ற வகையிலே ஆலய சூழலிலே வசிப்பவர்கள், கடைகள் வைத்து வியாபாரம் செய்பவர்கள், ஆதீனங்கள், ஆசிரமங்கள், மன்றங்களை வைத்திருப்பவர்கள் என்று அனைவரும் முருகப்பெருமானுக்கு கட்டுப்பட்டு இந்த உற்சவங்களை, மகோற்சவமாக இருந்தாலும் சரி, கந்த சஷ்டி உற்சவமாக இருந்தாலும் சரி, இவற்றை எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இது நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து தீர்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. நான் மிகவும் மனவேதனையோடும் துக்கத்தோடும் சொல்கிறேன். அது வழக்கு மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக போடப்பட்டிருந்தாலும் சரி, மாநகர சபைக்கு எதிராக போடப்பட்டிருந்தாலும் சரி, நல்லூர் ஆலய மகோற்சவம் தொடர்பாக அந்த மகோற்சவத்தை மையமாக வைத்து அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்பது மிகவும் மிகவும் மனவேதனைக்குரிய விடயம். இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் அப்படி ஒரு நிலை நடக்கக்கூடாது என்பது அடியேனுடைய உங்கள் அனைவர் மீதும் இருக்கின்ற அன்பின் நிமித்தம் ஒரு அன்பான, பணிவான, தாழ்மையான வேண்டுகோளாக நான் இந்த சபையிலே அதை முன்வைக்கிறேன். அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய உற்சவத்திலே காலம் காலமாக பின்பற்றப்பட்ட வந்த நடைமுறைகளை நாங்கள் அப்படியே தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அந்த சிறப்பையும் தனித்துவத்தையும் பழமையையும் தொல்பொருள் தொன்மையையும் பேணுகின்ற விடயமாக இருக்கிறது. ஒரு மரபு தொடர்ச்சியாக பேணப்பட்டு வரும் பொழுதுதான் அது அதனுடைய தொன்மையையும் வரலாற்று சிறப்பையும் எடுத்து காட்டி நிற்கிறது. அந்த விதத்திலே அந்த ஆலய வெளிவீதி பிரகாரம் முருகப்பெருமான் வீதிகளம் வருகின்ற பிரகாரத்திலே பாதணிகளோடு நடமாடுவதோ அல்லது அந்த சூழலிலே பாதணிகளுக்கான கடைகளுக்கு அனுமதி வழங்குவதோ அல்லது அப்படியான ஏனைய சைவ ஆன்மீகத்துக்கு எதிரான விரோதமான செயற்பாடுகள் நடைபெறுவதையோ நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதிலே நானா நீங்களா பெரிது என்று கேட்டால் அதிலே முடிவு வராது. இது நாங்கள் ஒவ்வொருவருமாக ஆத்மார்த்தமாக உணர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ளே சில விட்டுக் கொடுப்புகளை விட்டுக் கொடுத்து செய்ய வேண்டும். இந்த நடைமுறைகளை அப்படியே வர்த்தமானியில் பிரசுரித்தபடி பின்பற்றும் பொழுது அயல் இருப்பவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு சில கஷ்டங்கள் வரும் என்பது யதார்த்தம். அதனை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கஷ்டங்களை இப்படியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தின் நிமித்தம் இறைவன் அங்கே காலங்காலமாக 2 நூற்றாண்டுகளுக்கு மேலே அந்த இடத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றான் என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டியது அடிப்படை காரணமாக இருக்கிறது. இன்று பல சைவ ஆலயங்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கருத்துக்களை மனதிலே வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். இவற்றை நாங்களே தான் தீர்க்க வேண்டுமே தவிர வேற கட்டமைப்புகளுக்கு நாங்கள் இவற்றை முன்னெடுத்து செல்லும் பொழுது அது வேறு பரிணாமங்களுக்கு செல்லக்கூடிய துரதிர்ஷ்டமான சம்பவங்களும் இருக்கின்றன. ஆகவே அவற்றுக்கு நாங்கள் வழிபோடாமல் எங்களுடைய சமயத்தையும், எங்களுடைய பண்பாட்டையும், எங்களுடைய மொழியையும், எங்களுடைய கலாச்சாரத்தையும் நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், முன்னின்று பின்பற்ற வேண்டும். இந்த கருத்து என்பது ஏனைய சமயங்களுக்கோ, ஏனைய பண்பாடுகளுக்கோ, ஏனைய இனங்களுக்கோ, ஏனைய மொழிகளுக்கோ, ஏனைய கலாச்சாரங்களுக்கோ எதிரான கருத்து அல்ல. ஆனால் என்னுடையதை பின்பற்றக்கூடிய உரிமை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதற்கு உங்களோடு இணைந்து அடியேனும் சிவகுரு ஆதீனமும் பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி என்னுடைய இந்த ஆசிரியரை நிறைவு செய்கின்றேன். குறிப்பிட்ட கால பகுதியை நிர்ணயிக்கிறதுக்காக தான் அந்த போட்டு இருக்கிறோம். அது இருக்காது. 2வது தீர்த்தத்திலே நாங்கள் ஒரு மாத காலத்துக்கு முன்னிருந்து 2 தடவை திருவிழா ஒழுங்கு வேட்பாளர்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் மாநகர சபைகளால் முன்னெடுக்கப்பட்டு இதன் மூலமாக
முறைப்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் என்றிருந்தது. இதில் நாங்கள் அதில் ஒரு மாத காலத்துக்கு முன்னிருந்து 2 தடவைகள் திருமணம் கேட்பவர்கள் என்ற விடயத்தை உள்ளடக்கியதாக வீதித்தர பகுதிக்குள்ளவர்கள் நிரந்தர குடியிருப்பவர்கள் மற்றும் நிரந்தர வியாபாரிகள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தனியார் கலந்துரையாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு முறைப்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் இருக்கின்றது. அது அதேமாதிரி அந்த கலந்துரையாளர் கூப்பிடுவதன் நோக்கம் அந்த பாஸ் விநியோகம் தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்தவனும் மற்றது அதில் இருக்கிறவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது விடயம் வந்து பொது திருவிழா வீதித்தலைகள் இருக்கும் என்ற விஷயம். அதில் பரிந்துரைகள் இல்லை, வீதித்தலைகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது இருக்கின்றது. அடுத்தது 4வது விடயம் ஆலய வீதித்தலைகள் அமைக்கப்படும் இடங்கள் மாநகர சபையால் தீர்மானிக்கப்படும் என்றிருந்தது. அதுக்கு பரிந்துரைகள் கிடைத்திருந்தது. வீதித்தலைகள் அமைக்கப்படுகிறார்கள் மாநகர சபையினால் தீர்மானிக்கப்படும். வீதித்தலைகள் ஆலய நிர்வாகம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதித்தலைகள் பதவியின் நிரந்தர குடியிருப்பாளர் மற்றும் ஆலோசனை உருவாக்கப்பட்டு நிபுணத்துவ குழுவின் பரிந்துரைக்கேற்ப மாநகர சபையினால் தீர்மானிக்கப்படும் என்று போட்டிருக்கிறது. 5வது விடயம் வெளி வீதித்தலைகள் மாநகர சபையாலும் சுற்றி வீதித்தலைகள் சிறுத்தைகளை வடிவமைக்கப்பட்ட போது வீதித்தலைகள் ஆலய நிர்வாகத்தினால் அமைக்கப்படும் என்று அவருக்கு சிறந்தது இந்த விடயம் குறிப்பிடுகிறது. நாங்கள் ஏற்கனவே 4வது ஆலய நிர்வாகம் உட்பட 2 கருத்துக்களை எடுக்கிறோம் என்பதையால் இந்த கோசம் நீக்கவும் எனக்கு சொல்லியிருக்கிறது. 6வது வீதித்தலைகளை போலீசாருடன் மாநகர சபை உத்தியோகத்தர்களுடன் கடமைகளில் ஈடுபடுவார்கள். அதிலே மாற்றங்கள் எதுவும் பரிந்துரைக்கப்படவில்லை. 7வது ஆலய சுற்றி வீதிகள் மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் கடந்த திரையின் ஊடாக வரும் வாகனங்கள் மாட்டுப்பாதை ஊடாக யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள நல்லூர் பொறுப்பு வீதியால் பயணித்து நாவலர் வீதி ஆலப்பந்தி சந்தி வீடாக யாழ் நகரை அடையும். அதே போல யாழ் நகரின் இருந்து வாகனங்கள் மேற்படி பாதை ஊடாக பருப்புகிற வீதி அடையும். சப்பரம் எனினும் சப்பரம் கரோத்சவம் போன்ற திருவிழாக்கள் என்பது பருப்புகிற வீதியாக முத்திரைச்சந்தி ஊடாக பிரிவு கச்சேரி நல்லூர் வீதியில் நிறைய அனுமதிக்கப்படும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 8வது விடயம் ஆலய சூழலில் வீதித்தலை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் வர்த்தக வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அவர்களின் வாகனங்களுக்கான போக்குவரத்து அனுமதி அட்டை மாநகர சபையால் வழங்கப்படும். ஒவ்வொரு வீதிகளுக்கு தனித்தனி நிறம் கொண்டதாக அமையும். இது காலங்காலமாக இவ்வாறான நடைமுறைகள் உள்ளது. இதை சிறுத்தில் தகவல் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தியாவசிய சேவைகள், அதாவது குடியிருப்பாளர்கள் மற்றும் ஆலய சூழலில் வீதித்தலை பகுதியில் பாதிக்கும் நிரந்தர குடியிருப்பாளர் மற்றும் நிரந்தர வியாபார ஈடுபடுவதற்கு அவர்களின் நாளாந்த சுகாதார அவசர அத்தியாவசிய சேவைகளுக்கு பாதிப்பில்லாத வகையில் அவர்களுக்குரிய வாகனங்களுக்கு அனுமதியத்தை உரிய வீதிகள் குறிப்பிடப்பட்டு தேவையான உறுதிப்படுத்தலுடன் யாழ் மாநகர சபையால் அனுமதியத்தை வழங்கப்படும். இந்த அனுமதியத்தைகள் ஒவ்வொரு வீதிகளும் தனித்தனி மரங்களாக இருக்கும், நிரந்தரமாக அமையும் என்று சொல்லப்பட்டது. 9வது சிறப்பு நிலைக்குறிகளால் இல்லப்படுத்தப்படும் உள்ளக வீதித்தலைப்பகுதி மாநகர சபை நீர் விநியோகம் மற்றும் தலைவருக்கும் பகுதிகளை தவிர வேறு வாகனங்கள் செல்ல முடியாது என்று போட்டிருக்கிறது. அனைத்து 1ஆம் 2ஆம் வீதித்தலைகளுக்கு P1 8 வாகனங்கள் தெருத்திற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. சுவாமிகள் வீதிகளின் வேளையில் வாகனங்கள் வீதித்தலைகளான உள்வர அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆலய 11வது விதி ஆலய வெளிவீதியில் சிவப்பு வெள்ளை வண்ணத்திரைகளால் எல்லையிடப்பட்ட புனித கோவிலுக்கு வெளியாக மற்றும் வெளிப்புற வீதித்தலைகள் உத்தரமான ஒரு வியாபார நிலையங்களுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க மகள் 1 மணி விளக்கம் வேண்டும் தேவையாகும். இரவு 10 மணிக்கு பின்னரே புதிய வாகனங்கள் அனுமதிக்கப்படும். மாநகர சபையின் உச்சந்தங்களில் வியாபார அனுமதியத்தை அல்லது வியாபார நடவடிக்கை உறுதி கொடுத்து மாநகர சபையால் காட்சி செய்ய சமர்ப்பிப்பதற்கு அதேபோல ஆலய சூழலில் சுகாதாரம் குடிநீர் வீதிகளுக்கு நீர்வசதிகள் பெண் மக்களை மின்சார வழக்குகளை பரிசுவாக்கி ஆலய வீதி மருத்துவ ஆலயத்தில் கட்டணாடுகளை மந்திரங்கள் வீதிகளை பராமரித்து ஒட்டுமொத்த நிர்வாக ஒருங்கிணைப்பு பரிதாபப்படுகிற மாநகர சபையால் மேற்கொள்ளப்பட்டார். 15வது சிவப்பு உள்ள வர்ண கொடிகளால் எல்லை கொடுக்கப்படும் உணவு வீதிகளை எந்த விதமான வியாபார விளம்பரங்களை
மேற்கொள்ள முடியாது இருந்தது. எந்த விதமான வியாபார நடவடிக்கைகள் என்பது நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்ற ஆட்சேபனை கிடைத்தபடியான விவாதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவாதத்தில் சிவப்பு வெள்ள வண்ணக்குடிகளால் வெளியிடப்பட்டுள்ள எந்த விதமான தற்காலிக வியாபார விளம்பர ஒளிபரப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாது. அந்த வியாபாரம் வந்து திருவிழா காலம் மட்டும்தான் நடந்தது. திருவிழா முடிய நடக்கல. திருவிழா காலம் மட்டும் ஒரு வியாபாரம் நடக்கிறது, அது தற்காலிக வியாபாரம். நிரந்தர கட்டத்தில் நடந்தாலும் நிரந்தர கடை உரிமையாளர் கொடுத்திருந்தாலும் திருவிழா காலத்துல மட்டும்தான் அந்த வியாபாரம் நடக்குது என்றால் அது தற்காலிக வியாபாரம். நிரந்தரமா இருக்கிற வியாபாரம் நிரந்தரம் தொடர்ச்சியா காலங்காலமா வருஷம் முழுக்க இருக்கிற வியாபாரத்துக்கு தான் நாங்க உள்ளக வீதி கடைக்கு அனுமதி கொடுக்கலாம். நிரந்தர வியாபாரம் கொடுக்க அப்படியான வியாபாரத்தை நம்ம நிரந்தர வியாபாரத்துக்கு கொடுக்கலாம். சிக்கல் செருப்பு கடையை வந்து நாங்கள் போயிட்டு கொடுக்குற இடத்துல நிரந்தர வியாபாரத்தை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவன் திருவிழா நேரத்தில் செய்ய வேணாம்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ அப்படி ஒரு அனுமதியை வந்து முதல்ல நாங்கள் கொடுத்தாங்களோம். நல்லூர் வீதியில அந்த 25 நாளும் எல்லாரும் வியாபாரம் போட்டா சட்டம் அதே எடுத்து அந்த செல்ல எடுத்து அது இந்த பிரச்சனை கூட தவிர்க்கலாம். அப்படிதான் நல்லா செய்ய வேண்டியதா இருக்கும். அப்படியான அனாவசியமானதுதானே மாநகர வியாபார நோக்கத்திலாம் அதான் கொடுக்க உற்பத்தியாளர்கள் மட்டும்தான் அடுத்த வந்தது அனுமதி இப்ப கொடுக்காம இந்த பாதையில முறையில தான் கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் கட்டுப்படுத்த ஆன்மீகம் சார்ந்த உரைகள் சக்தி இல்லங்கள் மட்டுமே இசைக்கு அல்லது ஒளிபரப்பு செய்ய முடியும். சூழல் வந்து நாங்கள் இப்ப உள்வீதி வருகிற எல்லாத்துக்குமே சரியான கட்டுப்பாடுகளை விதிக்கப்படும். 19ஆம் உச்சகாலத்தில் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகள் தடை செய்யப்படும். 20ஆவது உற்சவ காலத்தில் ஆலய சூழலில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி மாணவனை பதிவு செய்யப்பட முடியாது. அதை தடை செய்யப்படும் மற்றும் மாற்றுவோம். அதுவும் சூழலில் இந்த போன முறையில் தடை செய்வதை மாற்றி முடியும். ஆலய வெளிப்புறச்சூழல் கண்காணிப்பு யார் மாணவர்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். உற்சவ காலத்தில் 22வது உற்சவ காலத்தில் ஆலயத்தில் பொருத்தின் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. 23வது உற்சவ காலத்தில் பிற சிரமங்கள் மேற்கொள்ளும் இடத்து தெய்வ திருவுருவங்களை பிரதர்சிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. தாங்கள் அதை தவிர்க்கப்பட்டது ஒன்றுதான் தடை செய்யப்பட்ட சொல்ல பாதிக்கலாம் என்று அடித்தவங்க கொடுக்க கொடுத்ததா வேண்டலாம். அடிக்கிறவருக்கும் தெரிய வரும். தடை செய்யப்பட்டுள்ளது நீங்க போடலாம். படிப்படியா நடைமுறை கொண்டாடுறதுக்கு இலகுவாயிருக்கும். ஆலய சூழல் 24வது ஆலய சூழலில் ஆலய நிர்வாகம் யாழ்ப்பாணம் மாற்றம் அறிவிப்புகள் மேற்கொள்ள முடியும். அது வளமையில் இருந்து வரக்கூடிய 25வது ஆலயத்துக்கு நேர்த்திக்கடன்கள் இருந்த கூட்டுக்காவலிகள் காவலிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பாக கல்வித்துறை மட்டுமே உள்நுழைய முடியும்.
ஆலயத்திலிருந்து தற்காலிக அமைப்பு விரைவுடன் வியாபார ஆலயத்திலிருந்து தற்காலிக அமைப்பு வரைவுடன் நிபுணத்துவ ஆலோசனை பண்ணலாம் மாணவர் சபையால் தயாரிக்கப்பட்ட அந்த கடையில் தொழில்கள் 28வது மாணவர் சபை உச்சகால பணிமனை ஆலய ரீதியில் அமைக்கப்படும் இலங்கை செஞ்சுக்கான உச்சகால பணிகளுடன் வியாபார சபையால் அமைக்கப்படும். அத்துடன் இலங்கை செல்வம் சார்களுக்கு சிக்கல் அது மிகவும் சம்பந்தமான விஷயம். நாங்கள் அடுத்தது ஆலய சூழலில் வாகன கரிக்குல கட்டணங்கள் தொடர்பாக மாநில சபையால் தீர்மானிக்கப்படும் கட்டணங்களை அமல்படுத்த முடியும். 30வது வருடாவருடம் சூழ்நிலைகள் ஏற்ப திருவிழா இருக்கிறது சிறு மாற்றங்கள் மேற்கொள்ள முடியும் என்பது அதை திருத்தலத்துக்கு வந்து ப்ரொபோசல் வந்தது. வருடாவருடம் சூழ்நிலைக்கு ஏற்ப பாதுகாப்பு மற்றும் சுகாதார காரணங்கள் தொடர்ந்து மாநகர சபையின் ஏற்பாடுகளும் மாற்றங்கள் வருடாவருடம் முன்னெடுக்கப்படும் கலந்துரையாடல்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் கலந்துரையாடல்களை அடிப்படையாக கொண்டு சூழ்நிலை கொஞ்சம் மிஸ் பண்ணும். உற்சவகாலத்தில் மாநகர சபையின் உற்சவகால பணிமுறையுடன் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் அவர்களை கற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக அந்த நஷ்டமாக இதை நீங்கள் 2 விஷயம் சொல்லி இருக்கிறீர்கள். இதில் சொன்ன மாற்றங்களை நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். அதே நேரம் இந்த 31 மீட்டிங் தான் வைக்கணுமா என்பது சிலது எங்களுடைய மாணவர்களின் செயற்பாடுகளுக்கு சிலது இல்லை பிரதானமாக ஒரு மாற்றம் செய்ய மாட்டோம்.